கொளுத்துகிற வெயிலையும் பொருட்படுத்தாமல் இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே கூடி நிற்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். இதுவரை அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் நீங்கள் கேட்டிராத கருத்துக்கள், தத்துவங்கள், புதிய ஒரு அரசியலுக்கான ஒரு மாற்று பாதை, அடிமைப்பட்டு கிடக்கிற என் அன்னை தமிழீழத்தை மீட்பதற்கான ஒரு புரட்சிகர அரசியல் பாதை, உழைக்கும் மக்களின் பாட்டாளி சொந்தங்களின் உழைப்பை சுரண்டி ஊழல் லஞ்சம் என்கிற வழியிலே பல லட்சம் கோடிகளை பதுக்கி ஒதுக்கி முறையற்ற நிர்வாகம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அச்சுறுத்தல், கொலை, கொள்ளை, சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கு, இப்படி முறையற்ற நிர்வாகங்களால் சீரழிந்து போயிருக்கும் என் தேசத்தின் நலன், இவற்றையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான ஒரு மக்கள் புரட்சி, அதுதான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற ஒரு மாற்று அரசியல் புரட்சி. இத்தனை ஆண்டு கால ஆட்சி காலங்களில் கடைசியாக நமக்கு மிஞ்சி இருப்பது வறுமை, அறியாமை, அடிமை, தீண்டாமை, இவை நான்கும் தான். இவற்றை ஒழிக்க போராடுவது ஒவ்வொருவருடைய கடமை. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய வந்திருக்கிறோம். சுட்டரிக்கும் இந்த கொடும் வெயிலில் நாம் எல்லோரும் கூடி நிற்கிறோம். இது எப்படி நம்மை இந்த வெயில் கொளுத்துகிறதோ அப்படி நீண்ட காலமாக வறுமையும் ஏழ்மையும் கொடுமையும் நம்மை துரத்துகிறது என்பதை என் அன்பு மக்கள் அறியாததல்ல. என் பேரன்பிற்கினிய பெற்றோர்களே, என் தம்பி தங்கைகளே, என் பாசத்திற்குரிய தமிழ் சொந்தங்களே, இங்கே பேசிய எங்களினுடைய மாமன் புலவர் மரத்தமிழ் வேந்தன் கூட குறிப்பிட்டு பேசினார். தமிழர்களினுடைய உரிமையில், தமிழ் இனத்தினுடைய நலனில் அல்லது உரிமையில் மிக முதன்மையான நலன், மிக முதன்மையான உரிமை என்பதே அவரே அவர் நாட்டை ஆளுகிற உரிமைதான். தலையாய உரிமை, முதன்மையான உரிமை. அதை இழந்து விட்டால் நான் அடிமை. இந்தியாவில் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் வாழ்கிறது. மராட்டியர், மலையாளி, கன்னடர், தெலுங்கர், பீகாரியர், குஜராத்தியர், ராஜஸ்தானியர், இப்படி பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் இந்த நிலத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் அவரவர் நிலத்தை அவரவரே ஆள்கிறார்கள். அதற்காகத்தான் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அவரவர் நிலத்தை அவரவர் ஆள்கிறார். தமிழர் நிலத்தை எவரெவரோ ஆள்கிறார். அதனால் தமிழர்கள் தருதலையாக, அடிமைகளாக வாழ்கிறார்கள். இங்க இருக்கிற யதார்த்த உண்மைதான். வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத இலவச திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில சலுகை, போனஸ், மானியம், இலவசம், நிவாரணம், இது 5ஐ தவிர ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள்
ஏதாவது இந்த நாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? எது ஒண்ணுக்கும் சலுகை, போனஸ் கொடுக்கிறது, மானியம் கொடுக்கிறது, இலவசம் கொடுக்கிறது, நிவாரணம் கொடுக்கிறது. இது வளர்ச்சி இல்லை, ஒரு வீழ்ச்சி, ஒரு ஏமாற்றம். மாற்றம் இல்லை, ஒரு ஏமாற்றம். எது இலவசமா இருந்திருக்கணும் ஒரு சமூகத்துல, ஒரு நாட்டுல? கல்வி இருந்திருக்கணும், மருத்துவம் இருந்திருக்கணும், குடிநீர் இருந்திருக்கணும். இது மூன்றும் இல்லை. இன்னைக்கு இங்கிலாந்து எவ்வளவு உயர் மருத்துவத்தையும் தன் நாட்டில் இலவசமாக தான் கொடுக்குது. சீனா கல்வி இலவசமாக தான் கொடுக்குது. நம்ம நாட்டில் இருந்தே மருத்துவ கல்வி இங்கே 50 லட்சம் 60 லட்சம் கட்டி படிக்க முடியாத பிள்ளைகள் சீனாவில் போய் இலவசமாக படித்து கொண்டு வராங்க. இங்கே ஒரு சிறப்பு தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டு வெற்றி அடைஞ்சிட்டு மருத்துவராக பணியாற்றாங்க. அந்த நாட்டில் கல்வியை இலவசமாக கொடுக்குது. இந்த நாட்டு மக்களுக்கு கூட அந்த நாடு கல்வியை இலவசமாக கொடுக்குது. ஆனால் இது சொந்த நாட்டு மக்களுக்கு கல்வி இலவசமாக கொடுக்காம வெறும் முதலாளிகள் இடத்துல கல்வியை கொடுத்துருச்சு. தனியார் முதலாளிகள் இடத்துல அவர் வியாபாரம் பண்ணுகிறாங்க. சாதாரணமாக ஒரு தொடக்க பள்ளியை தொடங்கிய ஒருவர் இன்றைக்கு பல பல்கலைக்கழகங்களுக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்ன? இழப்பில்லாத வருமானமா இருக்கு. ஒரு மருத்துவ கல்லூரிக்கு கல்விக்கு படிக்கிறதுக்கு 50 லட்சம் ஒரு சீட்டுக்குன்னா அந்த 50 லட்சம் கொடுக்குறாருன்னா அந்த 50 லட்சத்துக்கு வரி கிடையாது, டாக்ஸ் கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க, செலவில்லாத வருமானமா இருக்கு. ஆனா இந்த மருத்துவ கல்லூரி மாணவன் 50 லட்சம் கொடுத்து படிக்கிறானே, அது அவன் அந்த காசுல படிக்கல. அந்த காசு கல்லூரி உரிமையாளருக்கு போயிருது. கல்லூரிக்கான அன்பளிப்பு நன்கொடையா போயிருது, டொனேஷனா போயிருது. ஆனா யார் காசுல படிக்கிறான்? நம்மளுடைய வரி காசுல அரசு ஒவ்வொரு மருத்துவ கல்லூரி மாணவனுக்கும் மாணவிக்கும் 27 லட்சம் ரூபாய் கொடுக்குது. 27 லட்சம் ரூபாய். அந்த காசுல தான் படிச்சுட்டு ஒரு மருத்துவம் நான் வாரான். ஆனா சேவை இருக்கா? இல்லை. அதுவும் லாபகரமான தொழிலாக தான் இருக்கு. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் தத்துவ நிலைப்பாடு. கல்வி ஒவ்வொரு மனிதனுக்குமான உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதான் நமது கொள்கை முடிவு. குடிநீராக நீராக இருக்கிற நீர் ஆகாரம், உயிர் ஆகாரம். அது நீரின்றி அமையாது உலகு என்று நமது மறை திருக்குறள் பாடுகிறது. அந்த உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர் விற்பனைக்கு இருக்கக்கூடாது, அது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது நமது கொள்கை. அதனால்தான் இது மூன்றையும் எம் மக்களுக்கு சரியாக தரமாக இலவசமாக கொடுப்பது என்ற முடிவை நாம் தமிழர் அரசு எடுக்குது. ஆனால் இதுவரை அந்த நிலை இருக்கா என்றால் இல்லை. அரசு என்னிடத்திலிருந்து என் கல்விக்கான காசை எடுத்துக்கிறது, என்னிடத்திலிருந்து என் மருத்துவத்துக்கான செலவுக்கான காசை எடுத்துக்கிறது, என்னிடத்திலிருந்து என் குடிநீருக்கான காசை எடுத்துக்கிறது. அரசு எங்கிட்டிருந்து இந்த பணத்தை வாங்கி கொண்டு தனியார் முதலாளிகளிடமிருந்து இது மூன்றையும் நான் பணம் கொடுத்து பெறுகிற நிலைமைக்கு வைத்திருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை என் அன்பு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதை மாற்றணும், இந்த நிலையை மாற்றணும். அது சீமான் ஒருவன் செய்து முடிக்கிற வேலையா? சீமான் கூட நிற்கிறவர்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலையா? இல்லை. நம் ஒவ்வொருவருடைய வேலை, நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து இந்த தேர்தலில் என் மக்கள் வாக்களிக்க வேண்டும். இந்தியாவினுடைய முதன்மை தொழில் வேளாண்மை. தமிழர்களினுடைய தொன்ம தொழில் முதன்மை தொழில் வேளாண்மை. ஆனால் அந்த வேளாண்மை இன்று இருக்கா? விவசாயம் இருக்கா? விவசாயம் செய்வது இழிவு, அவமானம் என்று கருதுகிற நிலைக்கு என் மக்கள் வந்துட்டாங்க, ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா உலகத்தில் குண்டூசி செய்கிறவன் அந்த குண்டூசிக்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். 10 ரூபாய்னா 10 ரூபாய்னு முடிவெடுக்கிறான். பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன், ஒரு சாதாரண பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன், ஒரு கத்திரி தயாரிக்கிறவன், ஒரு கத்தி தயாரிக்கிறவன், ஒரு ஊதுபத்தி தயாரிக்கிறவன், மெழுகுவத்தி தயாரிக்கிறவன், கொசுவத்தி தயாரிக்கிறவன் கூட இதன் விலை 10 ரூபாய் என்றால் அவனே தீர்மானிக்கிறான். ஆனால் ஒரு வேளாண் பெருங்குடி மகன், ஒரு விவசாயி விளைய வைக்கிற கத்திரிக்காய்க்கோ வெண்டைக்காய்க்கோ அரிசிக்கோ பருப்புக்கோ கரும்புக்கோ வாழைக்கோ அதற்கான விலையை அவன் தீர்மானிப்பது இல்லை. வாங்குகிற
வியாபாரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். ஒரு கரும்பு தட்டை, ஒரு கரும்பு அது விளைய வைக்க 20 ரூபா செலவழிக்கிறான் ஒரு விவசாயி. அதை சந்தைக்கு கொண்டு வரும்போது 8 ரூபாய்க்கு கேட்கிறான் அந்த வியாபாரி. 12 ரூபா நட்டம் ஆயிடுது. வேற வழி கிடையாது, வீட்டுக்கு திருப்பி எடுத்துட்டு போக முடியாது. அப்ப 12 ரூபாய் நட்டத்தை குடிச்சிட்டு நேர பாலிட்டால வாங்கி கொண்டு அந்த நிலத்திலேயே குடிச்சிட்டு செத்து போறான். இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. தக்காளி விளைய வைக்கிறான். ஒரு கிலோ தக்காளி 10 ரூபா ஆகுது. 10 ரூபா. அதை கொண்டு வந்து கடையில் விற்கும்போது அவன் 5 ரூபாய்க்கு கேட்குறேன். இல்லை நான் கொடுக்க முடியாதுன்னு கொண்டு போக முடியாது, ஏன்னா தக்காளி அழுகி போகும். வந்த விலைக்கு கொடுக்குறேன், நட்டம் 5 ரூபா. திருப்பி வீட்டுக்கு போயிட்டு சாப்பாட்டுக்கு குழம்புக்கு கத்திரிக்காய் தேவைப்படுது, தக்காளி தேவைப்படுது. திருப்பி அதே கடையில் வந்து நான் கேட்குறேன். அவன் 1 கிலோ தக்காளி நான் அவன் சொன்ன விலைக்கு விற்கிறான், 10 ரூபாய்ங்கிறான். சரி, வழி இல்லாமல் நான் வாங்கி போகிறேன். இதனால தான் இந்த விவசாயிகளின் வாழ்க்கை இருண்டு கிடக்குது. அதனால தான் வேளாண் குடிமகன் விவசாயி தற்கொலை பண்ணி கொண்டு செத்து கொண்டு இருக்கிறான். விவசாயி தற்கொலை செய்கிறாங்கிறது இன்னைக்கு செய்தித்தாளில் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி. ஏன் விவசாயி செத்துட்டானாமாப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சோறு இல்லாமல் சாக போறோம்ங்கிறதுக்கான எச்சரிக்கை மணி, அபாய சங்கு. அதை நம்ம மறந்துடுறோம். இதை பற்றி இதற்கு முன்பு ஆண்ட அரசுகள், ஆண்டு கொண்டிருக்கிற அரசுகள், இல்லை ஆள துடிக்கிற கட்சிகள் இதை பற்றி கவலைப்படுமானா கவலைப்படாது. ஐயா கலைஞரே சொல்றாரு, விவசாயிகள்லாம் தற்கொலை செய்து சாகாதீங்க, அவசரப்பட்டு தற்கொலை செய்யாதீங்க, நான் நானே உங்களை கொலை செய்கிறேங்கிறது தான் அதுல அதுக்கு அர்த்தம். எதை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. விளைநிலங்களை விட்டு விவசாயிகள் வெளியேறிட்டால், விளைநிலங்கள் தரிசு நிலமாயிட்டால் எதிர்கால தலைமுறை உணவுக்கு என்ன செய்யுங்கிற சிந்தனை இந்த ஆட்சியாளர்கள் அவரிடத்துல இல்லை. தண்ணீரை உறிஞ்சி தனியார் முதலாளி விற்கிறானே, அது எவ்வளவு நாளைக்கு விற்பான்? நீர், நிலத்தடி நீர் எவ்வளவு இருக்கும்? இப்பவே 500 அடி 1000 அடிக்கு குழாய் விரிக்க வேண்டியது இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு என்ன இருக்கும்? யாரும் சிந்திக்கல. என் தாத்தன் ஆறுலையும் ஏரியிலையும் தண்ணி அள்ளி குடிச்சான், எங்க அப்பன் குழாயில குடிச்சான். நாங்க இன்னைக்கு போத்தல்லையும் கேன்லையும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க பிள்ளைங்க எங்க தண்ணி குடிக்கும்னா கேள்விக்குறியா இருக்கு. இதை பற்றி எவனும் சிந்திக்கல. இப்ப எதிர்கால தலைமுறையை பற்றி சிந்திக்காத ஒரு ஆட்சியாளர்கள், அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்காத ஆட்சியாளர்கள். ஆனால் சிந்தித்தவர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள் என்றால் ஆண்டார். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள், நாம படிக்கல, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், படிச்சு வர்ற பிள்ளைகள் நம்ம நாட்டை காப்பாத்திடுவாங்கன்னு எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டார். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுத்த நம்ம முன்னோர்கள் இல்லையா இருந்தார்கள். நமது பாட்டன் கரிகால் பெருவள சோழன் எகிப்துல நைல் நதியில அணையை கட்ட முயற்சி பண்ணி தோத்து போயிட்டான். அந்த காலகட்டத்தில் நம்ம பாட்டன் ஓடுகிற நீரை தடுத்து அணையை கட்டி நிறுத்தி வேளாண்மைக்கு, பாசனத்துக்கு பயன்படுத்த முடியும்னு காட்டினான். 1800 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவனுக்கு அக்கறை இருந்துச்சு, அடுத்த தலைமுறைக்கு உணவு வேணுமே, அதுக்கு நீர் வேணுமேனு அக்கறை இருந்துச்சு. அப்படிப்பட்ட முன்னோர்கள் நமது இன முன்னோர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம் மீது, நம் நாட்டின் மீது, நம் இனத்தின் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையற்ற தலைவர்கள், மண்ணின் மீது, மக்களின் மீதும் அக்கறை கொண்ட எந்த ஒரு ஆட்சியாளராவது மதுக்கடைகளை திறந்து வைப்பார்களா என்று அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். தெருவுக்கு 2 படிப்பகங்கள், நூலகங்கள் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருக்குது. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். அவர் அறிவை தேடி ஓடினார். அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்காம தெருவுக்கு 2 நூலகம் இருந்தா படிப்ப. இங்க கூட மலர் புத்தக மையம் இருக்கு, இது அபூர்வமா இருக்கு. எல்லா இடங்களையும் பாஸ் மார்க், அது ஒண்ணுதான் இந்த அரசு பாஸ் மார்க் வாங்கி இருக்கு. எதுலையும் ஒன்னும் உருப்படி இல்லை. தெருவுக்கு 2 படிப்பவங்க இருந்தா படிப்பான், அறிவு தெளிவு வரும், சிந்தனை வரும். சிந்தனை வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி வரும். அந்த கேள்வி வந்தா கேட்பான், நம்மகிட்ட பதில் சொல்ல ஒண்ணும் இல்லை, அதனால மூடிட்டான். தமிழர்களுக்கு வயிற்று பசியை வைத்துக் கொண்டே இருக்கணும். ஏன்? பசி இருந்தா தான் கையேந்துவான். கையேந்தனா அரிசி பருப்பு போடலாம் இலவசமா.
ஆடு மாட்டை கொடுக்கலாம், அண்டா குண்டா கொடுக்கலாம், மஞ்சு பத்தை கொடுத்து வேட்டி சேலையை கொடுத்து முடிச்சிடலாம். இதையெல்லாம் சாதனைன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். வயிற்று பசி எப்பவும் இருக்கணும். அறிவு பசி எடுத்துடக்கூடாது, மூளையில அரிப்பு எடுத்துடக்கூடாது. அறிவு பசி எடுத்தா படிக்க தொடங்குவான். அதனால அந்த மூளையில அறிவு பசி எடுக்காம இருக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? மூளைய சாராயத்துக்குள்ள 24 மணி நேரம் ஊற போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தமிழர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அப்படி சிந்திக்கிற திறனற்று, உழைக்க உடலில் வலுவற்று, எல்லாவற்றையும் சகித்து சகித்து அடிமையாகி போய் நிற்கிற தமிழ் சமூகம் எங்களுடைய சமூகமா இருக்கு. இந்த நிலையிலிருந்து என் இன மக்களை மீட்க முடியாதா? காக்க முடியாதா? 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் கையேந்து நிற்கிற ஒரு கேவலமான மானங்கட்ட பிச்சைக்கார நிலையிலிருந்து என் மான தமிழ் மக்களை மீட்டுவிட முடியாதா என்கிற தன்மான உணர்ச்சியில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த பணியை செய்யும். எவ்வளவு நெருக்கடியான நிலையில் செய்கிறோம்ங்கிறத பார்க்கணும். பணம் இல்லை, ஆனால் தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற தூய மனம் இருக்கு, வந்து நிற்கிறோம். பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை இருக்கு. அதை ஒழித்து பணம் இல்லாதவனும் அரசியல் செய்ய முடியும். அதுதான் தூய ஜனநாயகம் என்று அதை காப்பாற்ற நினைக்கிறோம். வந்து நிற்கிறோம், வந்து நிற்கிறோம். என் அன்பிற்குரிய மக்களை நம்பி நிற்கிறோம். வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வசதியாக வாழவும் ஆளவும் வைத்த அழகு பார்த்த என் தமிழ் சொந்தங்கள் அவர்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிறோம். அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தவர்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும், எங்களை வலிமைப்படுத்த வேண்டும். தமிழர்களுக்கு இல்லாத ஒன்று அரசியல் அதிகாரம்தான். தமிழர்கிட்ட எல்லாம் இருந்துச்சு. மானம் இருந்துச்சு, வீரம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு, கொடை இருந்துச்சு, வளம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுக்கென்ற அரசியலோ அதிகாரமோ இல்லை. அதனால அவன் வளங்கள் கொள்ளை போகும்போது தடுக்க முடியல, அவன் இனம் கொல்லப்படும் போது தடுக்க முடியல, ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படும் போது தடுக்க முடியல. தடுக்க வேண்டிய அதிகாரம் அவனுக்கானதா இல்லை. இந்திய கடல் எல்லைக்குள் 840 மீனவன் கொல்லப்பட்ட போது தடுக்க முடியல. ஆந்திர காட்டுக்குள் 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அதை தடுக்க முடியல. கொன்ற பிறகு அதுக்கான நீதியை போராடி பெற முடியல. காரணம் அதிகாரம் அவனுக்கானதா இல்லை, அவனுடைய அரசியல் அவன்கிட்ட இல்லை. அவன் செய்து கொண்டிருப்பது ஒரு அடிமை அரசியல். ஜெயலலிதா அடிமை, கருணாநிதி அடிமை அரசியல். அரசியல் என்பது உரிமைக்கானது, விடுதலைக்கானது. ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருப்பது அடிமை அரசியல். காலில் விழுந்து கூட கும்பிடு போட்டால்தான் சீட்டு, தேர்தல் நிற்க சீட்டு. அற்ப பதவிக்கு அடிமையாகி நிற்கிற தமிழன். அதை மாற்ற வேண்டும் என்று மாட தமிழ் பிள்ளைகள் நிற்கணும். நாட்டை வந்தவன் போனவன் இடத்துல கொடுத்து விட்டு 4-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டு நிற்பது அவமானமானது என்று நினைக்கிறோம். கோட்டையை வந்தவன் போனவன் இடத்துல கொடுத்து விட்டு கோட்டா கேட்டு போராடுவது, இடஒதுக்கீடு கேட்டு போராடுவது இழிவானது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் தமிழர் நாட்டை, தமிழரை ஆளணும். எங்கள் தத்துவம் என்ன? தமிழர் நாட்டில் தமிழரை ஆள வைக்க வேண்டும், மற்றவர் எல்லோரையும் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து வாழ வைக்க வேண்டும். தான் நம்ம தத்துவ நிலைப்பாடு. யோசிச்சு பார்க்கணும். தமிழர் ஒருவன் இந்த நாட்டை ஆண்டிருந்தால் அணு உலை போராட்டம் வந்திருக்குமா? மீத்தேன் எரிகாற்று போராட்டம் வந்திருக்குமா? பாலாற்று நதிநீர் சிக்கல், முல்லை பெரியாற்று சிக்கல், காவிரி நதிநீர் உரிமை, நீர்ச்சுன ஆய்வு, கெயில் எரிவாயு திட்டம், கச்சத்தீவு பறிபோனது, இலங்கையில் இனப்படுகொலை, மீனவர் படுகொலை, 20 பேர் காட்டுக்குள்ள படுகொலை, இதெல்லாம் நிகழ்ந்திருக்குமா என்று யோசிச்சு பார்க்கணும். காற்று மணல் கொள்ள, கனிம வளம் கொள்ள, கல்குவாரிங்கிற பேர்ல கனிம வளம் கொள்ள, மலைகள் எல்லாம் கல்குவாரிங்கிற பேர்ல களவு போகிற இந்த கொடுமை இதெல்லாம் நடந்திருக்குமா என்று யோசிச்சு பார்க்கணும். பெப்சி, கொக்கோகோலா கம்பெனிகள், கார் நிறுவனங்கள், பெரும் பெரும் பன்னாட்டு முதலாளிகள் பல லட்சக்கணக்கான கோடி நம்ம தண்ணீரை உறிஞ்சி விற்கிறார். இதை தடுக்க முடியல. தடுக்க வேண்டிய அரசு அந்த முதலாளிகளிடத்தில் கமிஷன் காசை வாங்கி கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த அதிகாரம் யாருக்கானது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். நாட்டில் காவல்துறை வெயில எங்களோட நின்று காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கு, என்ன உரிமை இருக்கு?
நாம அடிமை, நம்மளை விட மோசமான அடிமை காவல்துறை. நானாவது நினைச்சதை பேசுறேன், அவங்களுக்கு எதையும் பேச முடியாது. அதுதான் உங்க பிள்ளைகள் இந்த வரைவில் கொடுத்துருக்கோம். 8 மணி நேரம் காவலர்களுக்கு பணி நேரம், பெண் காவலர்களுக்கு வெறும் 6 மணி நேரம் பணி நேரம். இதை இதுவரை ஆண்ட கட்சிகள் ஏன் சிந்திக்கல? 24 மணி நேரமும் பணி. நமக்கு தீபாவளி இருக்கு, பொங்கல் இருக்கு, ரம்ஜான் இருக்கு, கிறிஸ்துமஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. எதுவுமே இல்லாத ஒருத்தருக்கான போலீஸ்காரர் தான். சாலையில் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் செத்து விழுந்தது யாருன்னு நம்ம கவனிக்க மாட்டோம். நம்ம அப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், கவனிக்காமல் போவோம். ஆனால் தெருவில் ஒருத்தன் செத்து பணமாக இருந்தா அந்த பணத்துக்கு முதல் சொந்தக்காரன் நான் தான் வந்து நிற்கிறேன், போலீஸ்காரன் தான். நுட்பமாக கவனிக்கணும். என்ன காவல்துறைக்கு சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காவல்துறையின் வீட்டை போய் பார்த்துருக்கீங்களா? அரசு கட்டி கொடுத்துருக்க வீட்டை கொடுமையாக இருக்கும். இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம். இந்த காக்கி சீருடையே கலட்டிடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். வேற சீருடை. காவல்துறை காவல் நிலையங்கள் வண்ணத்தை அடிச்சுட்டு தூய வெள்ளையில் அடிக்கணும்னு நினைக்கிறோம். மத்திய காவல் படைக்கு என்ன சம்பளமோ அதை மாநில காவல்துறைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பிள்ளைகளுக்கான கல்வி, அனைவருக்குமான மருத்துவம் இலவசம் ஆயிடுச்சுன்னா காசு செலவு தேவையில்லை. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கிறோம். நான் படிக்க வைக்கிறேன் பிள்ளைகளை. 5 கோடி செலவு, 50 கோடி செலவுனாலும் உயர் மருத்துவத்தை இலவசமாக அரசு கொடுக்குறேங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு செலவு இருக்க போகுது? வரதட்சணை, கல்வி, மருத்துவம், இது 3ல தான் ஊழல் லஞ்சம் உருவாக காரணமாக இருக்கு. எங்கெங்க உருவாகுது? கோயில் கருவறை அங்கே போய் அடுத்தவனுக்கு கிடைக்காத தரிசனம் தனக்கு கிடைக்குன்னு நினச்சி அவன் போய் 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து போய் தட்டில் 500 ரூபா போட்டால் அவனுக்கு சிறப்பாக மந்திரம், மாலை எல்லாம் கிடைக்கும். ஏழை எப்போ அவனுக்கு சாமி தரிசனம் கிடைக்காம நிற்கிறான். கோயில் கருவறையிலிருந்து, தாயின் கருவறையிலிருந்து தொடங்குது இந்த ஊழல் லஞ்சம். அம்மா கர்ப்பமாக இருக்கும்போது அப்பா கொண்டு மருத்துவமனையில் சேர்க்கிறாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாற்றிருங்கன்றாரு. அந்த வார்த்தை லஞ்சம் ஆயிடுது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்கும் போது பணம் வச்சுட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு வச்சு இழுத்துறான். 3 லட்சம் 4 லட்சம் பிள்ளை போட்டு தீட்டுறான். அங்கிருந்து தொடங்குது இந்த ஊழலும் லஞ்சமும். சுடுகாட்டில் போகிற வர, பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குற வர காசு. கடைசியாக ஒன்று தெரியுமா? என் நண்பன் சொன்னது, உங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, எரிச்சிட்டு தாம்பளை கடலில் கரைக்க போகும்போது 3000 ரூபா கொடுத்தா நீங்கி போய் நடுக்கடலில் கரைக்கிறேங்கிறான். எப்படியே தாம்பளை கரைக்க 3000. அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டான்? இங்கே கரைச்சாலும் நடுக்கடலுக்கு போகும் கூட, நானே கரைக்கிறேன்னு கரைச்சிட்டு வந்துட்டான். இந்த நிலையில நிற்கிது நாடு. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பேசுறான். அற்ப வார்த்தையில ஒழிக்க போறது உங்க பிள்ளைகள் தான். எப்படி ஒழிப்ப? முதல்ல கருணாநிதி ஜெயலலிதாவை ஒழிப்பான். 75 விழுக்காடு ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். மீதி எப்படி ஒழிப்ப? வெளிப்படையான நிர்வாகம், அனைத்தும் கணினி மயமாயிரும், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆயிரும், பூரா தெரியும். காவலர் நெஞ்சில கேமரா வச்சிருவேன், காவல் நிலையத்தில் கேமரா வச்சிருவேன், ஆஸ்பத்திரியில் கேமரா, பள்ளிக்கூடத்தில் கேமரா, அரசாங்கம் எல்லாத்துலையும் கேமரா. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் 2 கண்ணு உங்களை பார்த்துட்டே இருக்கும், பூரா கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களை தொலை பண்ண மாட்டேன், வெளியில் வந்தால் பூரா பார்த்துருக்கோம். ஒரு தவறு செய்ய முடியாது. ரேஷன் கடையில் கேமரா, 200 மூட்டை அரிசி இருக்குன்னு எல்லார் வீட்டுக்கும் தெரியும். இங்கே சீர்காழியில் எல்லா வீட்டுக்கும் தெரியும். இந்த கடையில் 200 மூட்டை அரிசி இருக்கு, அந்த ரேஷன் கடையில் 30 மூட்டை அச்ச வெள்ளம் இருக்கு. சர்க்கரை இல்லை, சீனியை நான் ஒழிச்சிடுறேன், வெள்ளை சீனியை ஒழிச்சிடுறோம். கருப்பட்டி, மொந்த வெள்ளம், நாட்டு சர்க்கரை அங்கே இருக்கு, பருப்பு இருக்கு, மண்ணெண்ணெய் இருக்கு, எல்லாம் தெரியும். 80 கிலோ 80 மூட்டையை கொடுத்துருக்கேன், 20 மூட்டை இருக்குங்க. ஒரு அரிசி வெளியே எடுத்துட்டு போக முடியாது, பார்த்துக்கிட்டே இருக்குங்க கேமரா. இந்த நிர்வாகம் தான் வெளிப்படையான நிர்வாகம். இதுதான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கும். அந்த நிர்வாகத்தை தான் உங்க பிள்ளைகள் முன்னெடுக்கும். இது உலகத்துல எந்த நாட்டிலையுமே இல்லைன்னு நீங்க நினைக்கக்கூடாது. டென்மார்க்னு ஒரு நாட்டில் இருக்கு. அதனாலதான் லஞ்சம் ஊழல் இல்லாம அந்த நாடு இருக்கு. காவல்துறை, உங்க பிள்ளைய புதுசா காவல்துறைக்கு ஆள் எடுக்கிறோம். இருக்கிற காவலர்கள் போக மீறி அந்த 50,000 காவலர்களும் பிரிவென்டிவ் ஃபோர்ஸ், குற்ற தடுப்பு காவல் படை. குற்றம் நடந்த பிறகு பிடிச்சு கொண்டு நீதிமன்றம் நிறுத்தி தண்டனை வச்சு கொடுக்கறது அல்ல, குற்றம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து வருகிற காவல் படையை கட்டுறோம்.
ஒரு குற்றமும் நடக்க முடியாது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி உளவு பார்த்து தடுத்துருவோம். சீருடை அல்லாத காவலர்கள் 50,000 பேர் எடுக்கலாம். அவனை நீ போலீஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. இந்த கூட்டத்தில் 5 பேர் உட்காந்துருப்பான், அவனுக்கு தெரியாது. நீ போலீஸ்னா அப்படி முடியெல்லாம் வெட்டி அப்படி அப்படி பாடியாக நிற்கிறான்னு நினச்சிருப்பான். அப்படி இல்லை, 4 அடியில் இருப்பான், 2 அடியில் ஒருத்தர் இருப்பான். அவன் போலீஸ்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓமக்குச்சி நரசிம்ம மாதிரி ஒருத்தனை போட்டிருப்பேன் போலீஸ்ன்ட்டு. இப்படி 50,000 பேர் சாதாரண மக்களை சிறப்பு காவல்பட சீருடை இல்லாமல் உழவு விட்டுருவேன். எங்கெங்கே வணிக வளாகம், திரையரங்கு, பேருந்து, எல்லா இடத்துலையும் நிற்பான். நீ என்ன செஞ்சாலும் தப்பிக்க முடியாது ராஜா, கட்டுப்பட்டு தான் நிற்கணும். கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் உருப்படாதுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மாற்றி படைக்க வேண்டும்ங்கிற கனவோடு நிற்கிறோம். அதற்கான வரைவு திட்டத்தொடர்கள் சும்மா வாய்ட்ட பேசுறது இல்லை, எல்லாம் வச்சிருக்கோம். ஒருத்தன் வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஒருத்தன் பசின்னு சொல்லக்கூடாது. எப்படி வேலை இல்லாமல் ஒழிப்பேன்? எல்லாருக்கும் வேலை கொடுப்பேன். படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வேலை. இனி படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலை உருவாக்குவது அடுத்த வேலை. எல்லா வேலை, வேளாண்மை அரசு தொழிலாகிற போது நானே விவசாயம் செய்ய போறேன். ஆடு மாட்டை நாங்களே வளர்க்க போறோம். பண்ணை நிலங்களை உருவாக்கி ஆடு மாடு வளர்த்தல், நாட்டு கோழி வளர்த்தல் அரசாங்க பணி. தேனீக்கள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், பாய் விண்ணுதல், கொட்டான் முறைகள் எல்லாமே அரசாங்க பணி. மண்பானை செய்தல், நெசவு எல்லாம் அரசாங்க பணி. வேலையிலையும் எவனும் சொல்லக்கூடாது. பானை செய்யறது குயவர் தானே செய்வார், அது அந்த காலம். நெசவை சௌராஷ்டிரா முதலியார் தானே செய்வார், அது அந்த காலம். எல்லாரும் செய்வோம். பயிற்சி எடுத்துட்டு நிறுவனம், தொழிற்சாலை, நெசவு சோலை, இங்கே மண்பானை செய்கிற தொழிற்சாலை நிறுவனம் போவன் செய்வான். மண்பானை வச்சு என்ன செய்வாய் செய்வான்னு. 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது சென்னையில், 5 நட்சத்திர விடுதி. சாதாரண பானையில் செஞ்ச சாப்பாடு 300 ரூபா, மண்பானையில் சமைச்ச சாப்பாடு 500 ரூபா. அவன் விற்கிறான். அமெரிக்காவில் 3 சட்டி இருக்கிற குழம்பு சட்டி, நம்ம ஒரு 3 சட்டி 13,000 ரூபா. நம்ம பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம பிச்சைக்கார பையன் மக்கள் சாராயம் கஞ்சி இந்த நாட்டில். அமெரிக்காவில் ஒருத்தன் தயிர் மட்டும் விற்று 60,000 கோடி ஒரு ஆண்டுக்கு சம்பாதிக்கிறான். தயிர். வெஸ்காசின்னு ஒரு மாகாணம் இருக்குது, வெஸ்காசின்ங்கிற மாகாணம். பாலாடை கட்டி மட்டும் விற்று 3 லட்சம் கோடி. எனக்கு தேவையே 1 லட்சம் கோடி தான். 3 லட்சம் கோடிக்கு விற்கிறான். டென்மார்க்னு ஒரு நாடு வெறும் மாடு பால் வசதியாக வாழுது. கீபாங்கிற ஒரு நாடு படல் காஸ்டோவின் பூமி, சேகதாராவின் செய்நிலம், வெறும் கரும்பு சக்கரை அதை வச்சு வசதியாக வாழுது. நார்வேங்கிற ஒரு நாடு வெறும் காடு, அதை வச்சு நிம்மதியாக வாழுது. ஆஸ்திரேலியா ஒரு நாடு வெறும் மாடு. பிரேசில்ங்கிற ஒரு நாடு வெறும் மாட்டு வளம் தான், நிம்மதியாக வாழுது. சுவிட்சர்லாந்து வெறும் மாடு ஆடு, நிம்மதியாக வாழுது. எல்லா வளமும் என்கிட்ட இருக்கு. என் கையில தெருவோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிச்சை எடுத்து ஏன் ஆட்சியாளர் நோக்கமற்றவன். அவன் என் ஆத்தலோ அப்பனோ இல்ல, அவன் அடுத்த வீட்டுக்காரன். 50 ஆண்டுகளா தமிழனுக்கு ஏத்த வீட்டுக்காரனும் அடுத்த வீட்டுக்காரனும் அப்பனா இருக்கான். மான தமிழனுக்கு மலையாளிக்கு அவனை பெத்தவனே அப்பனா இருக்கான், எனக்கு மத்தவன் அப்பனா இருக்கான். இதை மான நட்ட செயல தூக்கி வீசத்தான் தமிழர் நாட்டை தமிழரை ஆளுதுன்னு சொல்லும். இங்க இருக்கிற கேடு கட்ட நிலை அதான் பிரச்சனை. இதை மாற்றணும்னு நினைச்சு துடிக்கிறோம். அதுக்குதான் அந்த வெயில்ல வேணும் நின்று கத்திட்டு கிடக்குறான். ஏன் கத்துறான்? பெத்து போட்டியே உங்க கூட பிறந்துட்டான். இந்த பாவத்துக்கு தான் இப்படி கத்திட்டு கிடக்குறான். விட்டுட்டு போக முடியல. வந்து ஜெயலலிதா நின்று பேச சொல்லு பாப்பா, முடியும் பாப்பா. வர சொல்லு ஸ்டாலின், வர சொல்லு விஜயகாந்த், வந்து பேச சொல்லு பார்ப்போம். பேசுகிற சொல்ல ஒரு தலைவனை பேச மாட்டான். அப்படியே பேசினாலும் மேலே கூட போட்டு இங்கே ஏசி வச்சு நின்று போயிட்டு இருப்பான். நீ வெயில நின்றுட்டு ரெட்டையில விசிறியா வச்சு வீசிட்டு இருப்ப. நீ பொண்டாட்டி கட்டுற, உன் பொண்டாட்டி நெத்திலே உன் நெத்திலே நீ சேர ஸ்டிக்கரை ஒட்டி விடுறான். நீ மானங்கிட்டு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறிய. சரி, மடிக்கணியை கொடுத்துச்சு, அது படத்தை ஒட்டி கொடுக்குது. அம்மா கொடுத்துச்சு, அம்மா கொடுத்துச்சு, சும்மாவை கொடுத்துச்சு, சும்மாவை கொடுத்துச்சு. நாம கொடுத்த காசுல எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்குன்னு ஜெயலலிதாவுக்கே தெரியும். நம்ம ஓட்ட பிச்சையே நமக்கு 2 பிச்சையை போடுது. இது இலவசமா, இது சாதனையா. பேச்சு தாலிக்கு தங்கம் கொடுத்தேன், வெட்டம்லாம் பேசிக்க. தாலிக்கு கூட தங்கம் வாங்க முடியாது. என்ன மயத்துக்கு நீ பொண்டாட்டி கட்டி வாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்து, தாலிக்கு தங்கம் கொடுத்து இந்த 5 ஆண்டுகளை குடிக்க வச்சு, இந்த 10-15 ஆண்டுகளை குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி அறுத்துட்டாங்களே. இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது?
தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். ஒருத்தர் ஐயா கலைஞர் விவசாயிகள் கடன் தள்ளுபடி. விவசாயியை யாரு கடனாளி ஆக்குனதுன்னா பேச்சு கிடையாது. என் ஆத்தாள் அப்படின்னா கடனாளி ஆக்குனது யாரு? கல்வி கடன் தள்ளுபடி. கடன் வாங்கி நான் கல்வி கற்கிற நிலையில் என்னை வைத்தது என்னடா ஆட்சி? இது நாடா சுடுகாடா? கல்வியின் உரிமையடா. இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? அறிவு மருத்துவம் வியாபாரம் ஆகலாமா? அறிவு உயிரும் விற்பனைக்கு வரலாமா? கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு என்னை வச்சுட்டு, வட்டி கட்டுற நிலைமைக்கு வச்சுட்டு, நான் படிச்சுட்டு வந்து சர்டிபிகேட் அடமானம் வச்சு வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்கேன். இவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்றோம்? உங்க மொத்த பேருக்கும் தள்ளுபடி. என்ன பண்ணுவோம்? அம்மா வந்தா அம்மா உணவகம், ஐயா வந்தா அண்ணா உணவகம். இப்ப ஆரம்பிக்கிறார் அண்ணா உணவகம். ஒரு தமிழகம் வீட்டில் சோறாக்க வேண்டியதில்லை. சட்டை எனக்கு சாப்பிச்சா வேண்டியது. என்ன நக்கது நையாண்டி? எங்களை ஒரு மானங்கட்ட பயமக்க பிச்சைக்கார பயமக்க நினைச்சுக்கிட்டு அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு எல்லாம் தெரிஞ்சாச்சு. இன்னைக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையா? நிறைய கொடுத்துட்டீங்க. நாட்டை விட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாட்டை கொடுத்துட்டு போங்க. ஏய், இந்த முதியோர் ஊதியம், இந்த போனஸ், சலுகை, மானியம், இதெல்லாம் உங்க 2 பேருக்கும் கொடுக்குற காலத்தை நாங்க உருவாக்கல. பார்த்துக்கிட்டே தமிழ் மக்களை தன்மான இலக்க வச்சு குடியார பயிர்களாக்கி பிச்சைக்காரனை ஓட்டாண்டி ஆக்கி 10 பேரை என்ஜாய் சனத்தை கூப்பிட்டு காலில் வச்சு பதவி கொடுத்துனா அந்த பிரதேசி கூட்டம் நின்று பேச சொல்லு. ஜெயலலிதாவை மாவட்ட ஆட்சியர் செயலாளர், ஒன்றிய செயலாளர் எவனும் கூட்டிட்டு வரக்கூடாது கூட்டத்தை. நின்று பேச சொல்லு. சசிகலா உட்காந்து கேட்டுதான் பார்த்தோம் பேச்ச. பேச்சு ஸ்டாலின் விஜயகாந்த் ஒரு தமிழை நின்று கேட்கிறானு பார்த்தோம். செட்டிங்க அங்கிருந்து மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அவர் தலைக்கு 1000 200 கொடுத்து சண்டை நடக்குது. சரி, நான் கூட்டம் முடிச்சோன்னு சண்டை. என்னங்க 200 ரூபா உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு கூட்டி வந்துட்டு தாராமணி வந்து நீங்க வண்டி போய் அங்கேயும் பிரச்சனை நீங்கள் எடுத்து வைக்கிறான். நான் விருத்தாச்சலத்தில் பேசும்போது 2 பேர் செத்து போனான். 19 பேர் மயங்கி விழுந்துட்டான். உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்காம அம்மா வர நேராச்சு பேசாம இருந்தோன்னா அது பேசாம இருந்து செத்து கொடு. எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏதோ உங்களை நேசிச்சேன் பாவத்துக்கு. இந்த தமிழனா பிறந்துட்டதுனால ஏதோ இந்த தன்மானம் கிடந்து அடிச்சு கிடக்கு. இந்த இனமானத்தை காப்பாற்றணும்னு நிற்கிறேன். உங்க பிள்ளைய எல்லாருக்கும் போட்டுட்டிய, ரெட்டலைக்கே பல காலம் போட்டுட்டிய, உதயசூரியனுக்கு போட்டிய. நீ மறுபடியும் போட போனீங்கன்னா அந்த கையே வெக்கப்பட்டு சுருங்கி மானங்கட்ட மறுபடியும் இதுலயே உயர்த்துறாங்க. ஐயா கருணாநிதியே இந்த வாட்டி உதயசூரியனுக்கு போட போறது இல்லை. அப்படியே கொண்டுட்டு போய் கை நடுங்கி ரெட்டை மேல வச்சு அடிச்சுக்கணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அதிமுக திமுகலே பல பேர் உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கும் போட போறது இல்லை. எனக்கு மட்டும்தான் மான உணர்வு இன உணர்வு இருக்க. அங்க இருக்கிற அண்ணன் நம்பிக்கை ஆட்டா இருக்கு. என்ன வழி இல்லாம சைத்து கொண்டிருக்கான். இப்ப நாங்களே பிள்ளைகள் வழியா வந்து நின்றுட்டோம். மாற்றி போடு. மாற்றம் என்பது கட்சி மாற்று, தலைமை மாற்று, சின்னம் மாற்று, எண்ணம் மாற்று, எல்லாம் மாற்றுதான் மாற்றம். சும்மா அதே பிடிச்சி இருந்துட்டப்பா என்னால முடியலைங்கிறது நோய். மது குடிச்சவனை விடுறான்னா பழகிடுச்சு விட முடியாதுன்னு சொல்றதுக்கும் இது பழகிடுச்சு விட முடியாதுன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதெல்லாம் மாற்றுறதான் மாற்றம். இதை கட்சியில இருங்க, ஓட்டை எங்களுக்கு போட்டு விடுங்க. போட்டு விட்டு நாட்டை காப்பாற்றுற வழியை பாருங்க. மறுபடியும் இந்த தவறை செய்யாதீங்க. தெரியாம செய்யறதுக்கு பேர் தான் தவறு. தெரிஞ்சே செஞ்சா தவறு இல்லை, அது முட்டாள்தனம் பேர். அதை என் அன்பு பெற்றோர்களின் உடன் பிறந்தவர்கள் செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். எனவே அறிவார்ந்த சொந்தங்கள், இந்த ஒரு முறை இல்லை, இந்த இனத்திற்காக, இந்த இனத்தின் மானத்திற்காக, மண்ணை காப்பதற்காக, மக்களின் நலத்தை காப்பதற்காக மாற்றி இந்த வாட்டி இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என் தங்கை ஜெயா பாலமுரளி அவர்களை ஜோதி பாலமுரளி அவர்களை வெல்ல வைத்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு எளிய மகள் என் தங்கை ஜோதி. உங்களிலிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளை. பரம்பரையா அரசியல் செய்த தலைவரினுடைய மகளோ அல்லது கணவனுடைய வாரிசோ அப்படிலாம் இல்லை.
இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்ததை தவிர வேற ஒன்றும் நாங்கள் செய்யலை. அதனாலதான் இந்த உண்மை நேர்மையாக இந்த மக்களுக்கு களப்பணியாற்றுவதற்கு என் தங்கை ஜோதி பாலமுரளி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை போல என்னுடைய மாமனார், என்னுடைய தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்கள் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர். இந்த மனிதன் இழந்தது அதிகம். கோடி கோடியா சம்பாதிச்சு தொழில் செய்துக்கிட்டு இருந்தான் அந்த ஆளு. இந்த மண்ணு மேல மக்கள் மேல இருக்குன்னா தமிழ் முழக்கம்னு ஒரு இதை அடுத்து தமிழ் தேசியத்தின் மேல இந்த நாட்டின் மேல இந்த பற்றுல 1.5 ஆண்டு ஜெயிலுக்கு போய் மொத்த தொழிலையும் இழந்துட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறாரு. இந்த மண்ணை மக்களை நேசிச்சு எல்லாம் அழிஞ்சாலும் சரி என் எல்லாம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிற பாசத்துல வந்து நிற்கிறவர் என்னுடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்கள். அதே போல என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில கலிய பெருமாள் அவர்கள், எளிய மகன், உழைப்பாளி. 234 தொகுதி வேட்பாளர் போட்டான் சீமான். அதிமுக போடல, திமுக போடலையே, சீமா போட்டான்னா அவன் கேட்கிறான், என்ன திமுறடா தமிழங்கிற பெருமிதமும் திமுறையும் போட உங்களால போட முடியல, போடுற ஓட்டு ஒன்று போட்டுருவாங்களான்னு. கருணாநிதி, ஜெயலலிதா, விஜயகாந்துக்கே போட்டான் யாத்தால பண்ண. வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி ஆள வச்ச அழகு பார்த்த என் அன்னை தமிழ் சொந்தங்கள் அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு போட மாட்டார்களாங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த தேர்தல் களத்திலே உங்கள் பிள்ளைகள் போட்டியிடுகிறோம். நான் தான் வலிமை மிக்க கூட்டணி அமைத்திருக்கிறேன். எல்லாம் தலைவர்களோடும் கட்சிகளோடும் கூட்டணி வைத்து போட்டியிடுகிறார்கள். நான் 8 கோடி தமிழர்களோடு கூட்டணி வைத்து இந்த தமிழகத்தில் போட்டியிடுகிறேன். என் அன்புக்குரிய சொந்தங்களே, சீர்காழி தொகுதியிலே என் தங்கை ஜோதி பாலமுரளி அவர்கள், மயிலாடுதுறை தொகுதியிலே என் அருமை தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்கள், பூம்புகார் தொகுதியிலே என் பேரன்பிற்குரிய அண்ணன் கலிய பெருமாள் அவர்கள். அவர்களுடைய சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி, நமது சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி, தமிழர் இனத்தின் சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி, மாற்றத்துக்கான எண்ணம் இரட்டை மெழுகுவர்த்தி. அது ஒரு தியாகத்தின் அடையாளம். தன்னையே வருத்தி கொண்டு உருக்கி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சக்கீற்று தருகிற ஒரு தியாக சுடர் மெழுகுவர்த்தி. அப்படி எங்களை வருத்தி கொண்டேனும் என் இன மக்களுக்கு உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காகவே மெழுகுவர்த்தி சின்னத்தை ஏந்தி வருகிறோம். உங்கள் பிள்ளைகள் 2016 மே 16 நீங்கள் பற்ற வைத்து எரிய விடுங்கள் ஒரு புரட்சி தீயை அந்த மெழுகுவர்த்தியில். அது தீயவற்றை தின்னும், கொடியவற்றை கொடுத்தும் பெருநெருப்பாய் பற்றி பரவும் இன விடுதலைக்காக புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும், நமது அரசு அதை சொல்லும். நாம் தமிழர், நாமே தமிழர்.